இது எப்படி எழுதலாம் பாருங்கள், -85 டிவைடட் பை 5ன்னு எழுதலாம். சரிங்களா? ஆன்சர் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல டிவைட் பண்ணோம் இல்லையா? இப்போ 85ஆல் 5 டிவைட் பண்ணால் 1 5s are 5, மைனஸ் பண்ணால் 35, 7 5s are 35, 0. அப்போ என்ன ஆன்சரு? 17. இந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸு. இந்த பக்கம் அதே தான், -250 டிவைடட் பை 25, -25. மைனஸ் மைனஸாக கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இப்போ 24 250 டிவைடட் பை 25, 125s are 25, 0 இந்த 0 இறக்குனா 0 வேணும். அப்போ 10 25s are 250. அப்போ இதை கேன்சல் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்படியும் கண்டுபிடிக்கலாம். கேன்சல் பண்ணால் 125s are 25, 1 இந்த 0, அப்போ 10. இதுவும் அதே தான், 120 டிவைடட் பை -6, 120 டிவைட் பண்ணோம் 6ஆல், டிவைட் பண்ணால் 2 6 are 12, 0 இறக்குனா இது ஒரு 0, இது ஒரு 0 இறக்குனா இங்கே ஒரு 0, 0. அப்போது 20 ஆன்சரு. இந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸு போட்டுக்கங்க. இதுவும் அப்படி தான், 182 டிவைடட் பை -2. அப்புறம் பார்த்துக்கலாம். 182 டிவைடட் பை 2, 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 9 2s are 18, 0 2, 1 2s are 2, 0. அப்போ 91. இந்த மைனஸ் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இப்போது என்ன விஷயம் அப்படின்னா, கலைவழி எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? கரெக்ட் ஆன்சருக்கு இன்கரெக்ட் ஆன்சர் 2 விஷயம் இருக்குது. சரியா? கரெக்ட் ஆன்சர்னா என்னது? ஒரு ஆன்சருக்கு கரெக்டாக எழுதின ஆன்சருக்கு 4 மார்க்கு, தப்பாக எழுதுகிற ஆன்சருக்கு -2 மார்க்கு. ஓகேங்களா? மொத்தம் இப்போது கலைவழி கரெக்டான ஆன்சருக்கு 4 மார்க்கு, இன்கரெக்டான ஆன்சருக்கு -2 மார்க்கு. ஓகேவா? 10 கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கா. அப்போ 10 × 4 = 40. சரியா? 40 மார்க்குக்கு கரெக்டாக எழுதிருக்கா. ஆனால் அவளுக்கு கிடைச்சது எவ்வளோ? 20 மார்க் தான் கிடச்சிக்குது. சரிங்களா? அவள் எழுதின கொஸ்டின்னாவோ 10 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்குனா 40 மார்க் வாங்கியிருக்கணும். ஆனால் 20 மார்க் தான் வாங்கிக்கிறான். சரியா? அப்போ இன்கரெக்ட் கொஸ்டின் எவ்வளோ எழுதியிருப்பான்னு கேட்குறாங்க. 2ம் சமமும் தான். சரிங்களா? ஏன் விஷயம்னா, இங்கே பாருங்கள், மொத்தம் 40 மார்க் வாங்கியிருக்கிறான் கரெக்டான கொஸ்டின் எழுதி. அதில் 20 மார்க் தான் கிடச்சிருக்குன்னா அப்போ எவ்வளோ கொஸ்டின் தப்பாக எழுதியிருப்பான்னு பாருங்கள். இதில் 20 மார்க் பேலன்ஸ் இருக்குது இல்லையா? 40ல் 20 போச்சுன்னா 20 மார்க் இருக்குது. அப்போ இந்த 20 மார்க்கை இன்கரெக்டாக எழுதியிருக்கா இல்லையா? அப்போ இன்கரெக்டாக எழுதிருக்கிறான் அப்படின்னா அதை டிவைட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ 20 டிவைடட் பை -2 கேன்சல் பண்ணால் 10, -10. அப்போது சாரி